வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய் நாளை மாமல்லபுரத்தில் செய்ய போவது என்ன? தொடர்ந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய்க்கு பெரிய மவுஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். திமுகவுடைய தூக்கத்தை மட்டுமல்ல, பல கட்சிகளுடைய தூக்கத்தையும் எடுத்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளும் கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி சீமான் கட்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமாவளவன் கட்சி, குறிப்பாக இந்த கட்சியிலேருந்து முக்காவாசி வாக்குகளை சுரண்டி எடுப்பார்கள், அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதனால தான் திருமாவர்கள் விஜய் மேலே பாய்ந்து கொண்டு இருக்கிறார். சீமான் சொல்லவே வேணாம், விட்டா போதும் பாஞ்சிடுவார் பொழுது, அந்த அளவுக்கு எல்லா பேட்டியிலையும் திமுகவை திட்டுறாரோ இல்லையோ விஜய் திட்டிக்கிட்டே இருக்கார் பர்சனலாகவே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய் அவர்கள் பலவிதமான விஷயங்களை முன்னெடுத்து வரமாட்டாரு. திருப்பரங்குன்றம் விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆணவ படுகொலை, எதுக்குமே கருத்தே சொல்லப்பா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் ஒன்று புரியுது. என்னென்னா, விஜய் ரொம்ப நுட்பமாக அரசியல் பண்ணுறாரு. நான் பேசுகிறேன், அது சரியா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். நாளை விஜய் பண்ணக்கூடியது என்ன? நாளை கிறிஸ்துவ பெருவிழா மாமல்லபுரத்தில் நடக்குது. விஜய் நலத்திட்ட உதவிகளை செய்கிறார். இதில் விஜய் பல அதாவது கிறிஸ்துவ மக்களை இன்றைக்கி எப்படியாவது தான் வழிக்கு கொண்டு வரணும், தன்னிடம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை வச்சுக்கணுங்கிறதுல திமுக ரொம்ப முனைப்பாக இருக்குது. ஏன்? திமுக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ இஸ்லாமிய வாக்குகள் ஒரு 14% வாக்குகள். நேற்று நெல்லையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் பேசும்போது மதவெறியை யாராவது தூண்டினாங்கன்னா பலியாகக்கூடாது அப்படின்னா சொல்கிறார். உண்மைதான், மதவெறிக்கு யாரும் பலியாகக்கூடாது. ஆனால் மத அரசியல் நடத்துவது யார்? இதற்கு முன்பு மத சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கிளறியது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் விஜய் நாளைக்கு பண்ணக்கூடிய இந்த கிறிஸ்துவ பெருவிழா ஏன் ரொம்ப முக்கியத்துவம்? பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, அவர் ஜோசப் விஜய்ங்க கிறிஸ்துவ வாக்குகள் பெரும்பாலும் அவருக்கு தான் விழும், இஸ்லாமிய வாக்குகள் விழுதலே கிறிஸ்துவ வாக்குகள் விழும். நம்ம அதை உடன்படுறோம். எல்லாருக்கும் ஒரு சமூகம் இருக்கிறது, உண்டா இல்லையா, சரியோ தப்போ, எல்லாத்துக்கும் ஒரு சமூகம் இருக்குது. விஜய் நினைக்காட்டினா கூட அவங்க அந்த சமூக மக்கள் தங்களுடைய வீட்டு பிள்ளையாக தான் நினைப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் நாளைக்கு சமத்துவ அந்த கிறிஸ்துவ விழா கொண்டாடுறது திமுகவுடைய கண்ணை உறுத்தும். ஏன்? அங்கே போய் நின்றுக்கிட்டு கிறிஸ்துவ மக்களுக்கு திமுக எவ்வளோ துரோகம் செய்தது. இத்தனை ஆண்டு காலம் கிறிஸ்துவ மக்கள் திமுகவை நம்பினது எதுக்கு? பிஜேபி வந்துடும் நம்பினோம். ஆனால் இந்த திமுக பிஜேபியுடைய கள்ள உறவு போட்டுக்கிட்டு இவங்க பண்ணுற விஷயம் அப்படின்னு அவர் ஆரம்பித்தாருன்னா திமுகவுக்கு தர்ம சங்கடம். ஏன்? திமுக அந்த அளவுக்கு கிறிஸ்துவர்களுக்கு எதுவுமே பண்ணலன்னு எப்படிங்க சொல்கிறீங்க? அப்புறம் எப்படிங்க ஓட்டு போடுறாங்கன்னா வேறு என்ன பண்ண முடியும்? இஸ்லாமிய கைதிகள் விஷயத்தில் இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? கல்லறைகள் அந்த 4 அடுக்காக வரணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை, பலவிதமான கோரிக்கை இருக்குது. இது வரைக்கும் நிறைவேற்றாமல் நேற்று போயிட்டு நாங்கள் நிறைய நிறைவேற்றிட்டுருக்கோம். இப்போ கூட பாருங்கள், ஒரு கையெழுத்து போட்டு வந்துட்டுருக்கேன். என்னங்க கையெழுத்து அப்படின்னா, ஆசிரியர் அந்த தேர்வு கமிட்டி இருக்குல்ல, சிறுபான்மை நிறுவனம் நடத்துதில்ல, அதில் ஆசிரியர் தேர்வு கமிட்டியில் எல்லாமே சிறுபான்மை மக்கள் தான் இருக்கணும் அப்படின்னு நான் கையெழுத்து போட்டு வரேன்னார். இவ்வளோ நாள் கையெழுத்து போடாமல் நேற்று மட்டும் கையெழுத்து போட்டு வந்தீங்க, கேட்பாங்களா இல்லையா மக்கள்? பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். உள்ள டெப்த்தாக போய் யாரும் படிக்கலை அப்படிங்கிறதுக்காக 19 ரூபாய் சொல்லிட்டு போயிடுறது. இது வரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு என்ன பண்ணீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அதாவது ஒரு படத்தில் நம்ம விவேக் சொல்லுவார் நினைக்கிறேன், இது வரைக்கும் உங்கள் 2 பின்னால் இருக்க மக்களுக்கு என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு. கூட இருக்க உங்களுக்கு என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கும். அப்போ கூட இருக்கக்கூடிய அவங்களுக்கும் எதுவும் பண்ணுறதில்ல. ஒரு குடும்பம் சுரண்டது. விஜய் சொன்னது என்ன? ஒரு குடும்பம் மட்டும்தான் சுரண்டிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இன்னும் நிறைய பேர் சம்பாதிக்க நிர்வாகிகளை கேளுங்க, திமுக நிர்வாகிகள். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயுடைய நாளைய அந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஏன் ஒரு உறுத்தலை ஏற்படுத்துது அப்படின்னா, விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே திமுகவுக்கு சிக்கல். அப்போ நாளைக்கு கிறிஸ்துவ மக்கள் அந்த விழாவில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா அதிமுக விழாவை கொண்டாடிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி சென்னையில் சேத்துப்பட்டில் கொண்டாடிட்டார். இன்னொரு பக்கம் நேற்று ஸ்டாலின் கொண்டாடிட்டார். இப்போ அடுத்து எல்லா கண்களும் விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. அப்போ அந்த சமுதாய மக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாரும் விஜயை உற்று நோக்குறாங்க, என்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு. கரெக்டாக அவர் நாளைக்கு அந்த விழாவை நடத்துறது உண்மையிலே சிறப்பு. ஏன்னா சிறுபான்மை மக்கள் அப்படிங்கிறது சிறுபான்மையினே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கம்மியாக இருக்கிறதுனால சிறுபான்மைங்கிறோம். அவர்களும் இந்திய நாட்டு மக்கள் தானே. அதை ஒரு சில கட்சிகள் பேதப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறது. யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்படிப்பட்ட கட்சிகளை இன்றைக்கி வேரோடு மண்ணாக ஆக்க வேண்டும்ங்கிறதுல யாருக்கும் மாற்று. மத அரசியலை கையில் எடுத்தால் யாராக இருந்தாலும் அந்த கட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். வெளிப்படையாகவே உங்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் இஸ்லாமிய மக்களை 2ஆம் தர குடிமக்களாகத்தான் பேசிகிட்டு இருக்கார். அதனால தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது அவங்களுடைய ஸ்டாண்ட், பிஜேபியோட ஸ்டாண்டு. அவங்க வேட்பாளராக கூட இஸ்லாமியர்கள் நிறுத்தலை, ஒரு எம்பி கூட அவங்ககிட்ட இல்லை. அப்போ அது அவங்களோட ஸ்டாண்டு. ஆனால் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பேன், கிறிஸ்டினுக்கும் பாதுகாப்பாக இருக்கேன், இந்துக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு இரட்டை வேடம் போட்டு ஓட்டு வாங்குவது யார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இருக்குது.
இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து அந்த விழாவில் பேசும்போது, நலத்திட்டங்கள் வழங்கி பேசும்போது, திமுக அரசு எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் வஞ்சித்தது, சிறுபான்மையினர் சொல்லிட்டு அவர்களுடைய வாக்குகளை மட்டும் வாங்கி கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக சிறுபான்மை மக்களுக்கு திமுக செய்தது என்ன, திமுக செய்த துரோகம் என்ன அப்படின்னு அவர் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த மக்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு எழுச்சி இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பல தேவாலயங்களில் விஜய் அவர்களுடைய அந்த பேட்டியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒளிபரப்பு பண்ணி பார்த்துருக்காங்க. முதல்ல ஒரு காலத்தில் வந்து நம்மளாம் பேசும்போது வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசும்போது லயலோ குரூப்பும்பாங்க. நமக்கே ஒன்று புரியல லயலோ குரூப்னா என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ரொம்ப பேசினா இவங்களுடைய வாக்கு வங்கி அது தேவையில்லாமல் பேசி அந்த வாக்கு வங்கியை இவங்களே போகக்கூடிய அளவுக்கு பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப எச்சரிக்கையாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பெரும்பான்மையான வாக்குகள் விஜய்க்கு செல்ல போகிறது. நாளை நடக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது திமுக எதிர்பாராத கூட்டம். ஏன்னா டக்குன்னு தான் அறிவிக்கிறாங்க நாளைக்கு அப்படின்ட்டு. நமக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அறிவிக்கிறாங்க. அப்போ சைலண்ட்டாக ஒரு காயை நகர்த்தி கொண்டு இருக்கிறார். இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் என்னங்க அது உள்ளரங்கத்தில் தான் 1000 பேர் தான். ஏன்னா வெளியில் வந்து ஒரு பெரிய ஒரு மண்டபத்தெல்லாம் பெரிய மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து விஜய் நினச்சா பெரிய அளவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பர்மிஷன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாம் உள்ளரங்க கூட்டம் தான். ஆனால் உள்ளரங்க கூட்டமாக இருந்தாலும் விஜய் பேசுவது கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. நாளைக்கு அவர் பேசுகிறத பார்ப்பாங்கல்ல. நாளைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு எப்படி வர்ணனை பண்ணுவாங்க? விஜய் வீட்டை விட்டு கிளம்பிட்டார், வந்துட்டார், அங்கே வந்துட்டார், இங்கே வந்துட்டார். இதே ஒரு பெரிய செய்தியாகும். அப்போ திமுக மற்ற கட்சிகளுடைய செய்திகள் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு விஜயுடைய செய்திகள் முன்னால் காட்டப்படும். ஏன்னா அப்போ தான் டிஆர்பி ஏறும். அப்போ அனைத்து கண்களும் விஜயை நோக்கி இருக்கும்போது அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது இப்போ தான் கரூரில் அடித்தார். கொஞ்சம் கூட கேப் இல்லை. தீய சக்தின்னு சொல்லி அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசி சமூக ஊடகங்களில் மட்டுமல்ல, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய இளைய தலைமுறையிடம் அது பேசும் பொருளாகிவிட்டது. ஜெயலலிதாமா சொன்ன தீய சக்திங்கிற வார்த்தை, ஜெயலலிதாமாவுடைய பழைய வார்த்தைகள். ஜெயலலிதாமா இப்படி தான் சொல்லியிருக்காங்களா? அப்போ வந்து இதற்கு முன்பு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழகத்துக்கு செய்த துரோகங்கள் என்ன, இலங்கை தமிழர் விஷயத்தில் இவருடைய நிலைப்பாடு என்ன, கோத்ரா சம்பவம் நடைபெற்றும் போது யாருமே மறக்க முடியாது. குஜராத்தில் கோத்ரா சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது இஸ்லாமியர்கள் அப்பட்டமாக கொலை செய்யப்பட்டாங்க மோடி அவருடைய ஆட்சியில். அப்போ இங்கே சிஎம்மாக இருந்த கலைஞர் சொன்ன வார்த்தை என்ன? உண்மையிலே யாருமே சொல்லாத வார்த்தை. என்னங்க நடந்துட்டு இருக்குதுன்னு கேட்டால் அது வேறு ஸ்டேட்டு பிரச்சனை, நான் எப்படி கருத்து சொல்கிறதுன்னு சொன்னவர் தான் கலைஞர். கலைஞரிடம் உயரிய பண்புகள் நிறையா இருந்தாலும் பல விஷயங்களில் கலைஞர் ஏன் அப்படி சொன்னார்? பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தார். வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் அமைச்சராக இருந்தார். அப்போ உங்களுக்கு அமைச்சராக இருக்கிறது தான் முக்கியம். அதேமாதிரி இலங்கை படுகொலை நடந்துட்டு இருக்கும்போது சென்ட்ரல் அமைச்சராக இருந்தீங்க. நீங்கள் வாபஸ் வாங்கினா கவர்மெண்ட் போயிடும். ஆனாலும் நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள். ஏன்னா நீங்கள் பதவி வச்சிங்க. இதெல்லாம் வரலாறு தானே சார். பண்டார பரதேசி நீங்கள் தான் சொன்னீங்க. அவங்களோட கூட்டணி வச்சிங்களா இல்லையா? நம்ம இஸ்லாமிய கிறிஸ்துவ நண்பர்களுக்கு இது தெரியாமையாக இருக்கும். திமுக அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பான ஒரு கட்சியாக நல்லா யோசனை பாருங்கள். இஸ்லாமிய கைதிகள் விடுதலை, எத்தனை கைதிகள் நீங்கள் விடுதலை பண்ணீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 பசங்க, அவங்க பசங்க வந்து அந்த அம்மாவோட பசங்க வந்து சிறையில் இருக்காங்க. அந்த அம்மா வந்து பரோலில் விடணும் அப்படின்னு தமிழக அரசு கேட்குது. தமிழக அரசு பதிலே சொல்லலை. ஆளுநரை கேட்குறாங்க, ஆளுநரும் பதில் சொல்லலை. நீங்கள் தான் முஸ்லீம்கள் மேலே பாசமாச்சே, விட்டுருக்கலாமே. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போய் பரோல் வாங்கினாங்க. அவங்க உண்டா இல்லையா? இப்படி நிறைய விஷயத்தை சொல்லிட்டே போகலாம். அப்போ இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு நீங்கள் நிறையா நான் அந்த கடலூர் மாவட்டங்கள்லாம் போகும்போது அந்த கிராமமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதரவாக இருக்காங்க விஜய்க்கு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு விஷயத்தில் அவர் நான் நேரில் போய் பார்த்ததாகட்டும். ஏன்னா விஜய் அரசியல் கட்சிக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பே நிறையா சமுதாய பணிகளை செய்திருக்காரு. உங்களுக்கு வந்து இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்ததாகட்டும், நிறைய விஷயம் அவர் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ ஏற்கனவே இதிலெல்லாம் ஒரு பங்கு பெற்றிருக்கக்கூடியது. நேற்று வந்து அவர் வந்து மக்கள் பணிகள் ஆற்றல என்ன ஒன்று, அவரை வந்து வெளியில் விட போகாமல் தடுத்து வைத்திருக்கின்றார்கள் அவர்கள். அந்த தடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாள் நீடிக்காது. வழிகாட்டு நெறிமுறை வகுப்பதற்கே இவ்வளோ காலதாமதம் திமுக பண்ணுறதுக்கு காரணம் விஜய் மேலே இருக்கக்கூடிய பயம்தான். இன்னும் ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லை. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி சிஎம் வந்து ரோட் ஷோ போகிறார். அவர் மட்டும் எப்படி போகிறார்? நல்லா யோசனைப்பார். அப்போ நீங்கள் எல்லாரும் போவீங்க ரோட் ஷோ, அவர் மட்டும் போகக்கூடாது. ஜனநாயகம் என்ன? எல்லாருக்கும் எல்லா விதமான வழிகளையும் திறந்து விடுவது தானே சார் ஜனநாயகம். அதை விட்டுட்டு அவரை வந்து வீட்லேயே முடக்கி வச்சுட்டு நீங்கள் மட்டும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன சரியான ஜனநாயகம்? அவங்க ஒன்றும் புரியல. மறுபடியும் சொல்கிறோம், நாளைக்கு விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த விழா அப்படிங்கிறது அந்த பெரிய பாதிரியாரில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு கூட இவங்க அச்சுறுத்தல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாரையும் அச்சுறுத்தல் பண்ண முடியாது இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில். அதனால் நாளை மாமல்லபுரத்தில் விஜய் பேசக்கூடியது, கிறிஸ்துவ விழாவில் பேசக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கோம். விஜய் திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து கருத்து சொல்லலை, கரெக்டு தான். கருத்து சொல்லலை. கவியினுடைய ஆணவ கொலையை கண்டிக்கலை, கரெக்டு தான். ஆனால் விஜயுடைய ஆட்கள் யார்?
இந்த ஆணவ கொலையை கண்டிக்கலை, இல்லை வந்து திருப்பரங்குன்ற விஷயம் கண்டிக்கலைன்னு அவங்க நினைக்கவே இல்லை. திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் ஒன்று இஸ்லாமியர்கள் கோவிச்சுக்குவாங்க, அந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுத்தால் இந்துக்கள் கோவிச்சுக்குவாங்க. எதுக்கு நம்ம ஸ்டாண்ட் எடுக்கணும், அமைதியாக விட்டுணும். நீங்கள் சொல்லலாம் தேர்தல் அரசியல் எல்லாத்துக்கும் ஸ்டாண்ட் எடுக்கணும், ரைட்டு, எல்லாருக்கும் ஸ்டாண்ட் எடுத்து எல்லாருக்கும் போராட்டம் பண்ண கம்யூனிஸ்ட்டுகளுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்களா? நல்லா யோசனை பாருங்கள். எல்லாத்துக்கும் தானே கம்யூனிஸ்ட்டு போரிடுறாங்க, அவங்களுக்கு ஏன் மக்கள் ஓட்டு போடல? மக்கள் அதெல்லாம் நினைக்கல. முதல்ல விஜய் ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, தளபதி ஜெயிக்கணும், அவ்வளோதான். அவர் எது சொன்னாலும் வேதவாக்கு. பல விஷயங்களில் கருத்து கூறாமல் இருப்பது கூட நல்லதுன்னு விஜய் நினைக்கிறாரு. நீங்கள் கழுவுற மீனில் நழுவுற மீனாக பல விஷயங்கள் இருந்தீங்க. ஏன் கலைஞர் நம்ம சொன்னோம்ல, அது வேறு ஸ்டேட் பிரச்சனைன்னு சொன்னார்ல. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கவின் விஷயத்தை சொன்னாங்க. கவின் விஷயத்தில் வந்து விஜய் முடிவு எடுத்திருந்தால் மற்ற சமுதாயத்தினர் வாக்கு போயிடும். நீங்களும் அதனால தானே வேங்கவேலுக்கு போகாமல் இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயம் சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டின ஒரே விஷயம் தான் எனக்கு படுது. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே 2026 நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க? நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2015 ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இன்னும் கிராஜுவேட்டி கிடைக்காம இருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் 500 கோடி ரூபா எஃப்டியில் போட்டு வச்சுருக்காங்க. எதற்காக? அங்கே இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணுங்கிறதுக்காக. அந்த எஃப்டியில் வர வட்டி எடுத்து கொடுக்கும். அதையே உடைக்கிறீங்க. அப்போ இந்த பேராசிரியர்களுக்கு யார் சம்பளம் கொடுப்பா? அப்போ வரக்கூடிய காலங்களில் அரசூழியர்களுக்கே நீங்கள் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு அரசாக, திவாலாகக்கூடிய அரசாக நெருங்கி கொண்டு இருக்கும்போது 2026 நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க? இதற்கு முன்பு 4 வருஷமாக நீங்கள் வந்து நிர்வாக சீர்கேடு நடந்ததா இல்லையா? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியான முடிவை எடுப்பார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.